வணக்கம். இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு பெண்களை பற்றி தான் நான் வந்துட்டு பேச வந்தேன். நான் ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்குங்க தமிழ்நாட்டு பெண்கள் உடைய நிலை மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்காங்க இல்லையா, கேரளா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, இல்லை இந்த அப்ராடில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரி ஒரு மோசமான வந்துட்டு ஒரு நிலைமை வந்துட்டு இல்லை. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் அவ்வளோ வந்து ஒரு ஒஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஒஸ்ட்டானா என்ன, அந்த ஒரு தன்னை பற்றியே அவங்க வந்துட்டு நினைக்கிறதே கிடையாது. ஒரு 90% லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமிக்கு. சரிங்களா, நானுமே பார்த்தீங்கன்னா அனிமிக் தான். இதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்கள சுற்றி வந்து இருக்கவங்க, நான் ஏன் சொல்லனா, அதை மாதிரியே நம்மளை பழக்கிட்டாங்க. இல்லைங்களா, நம்மளை பழக்கிட்டாங்க. ஆனால் சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களை ஒரு தன் கண்ட்ரோலில் வந்துட்டு அவங்க வந்து வைக்கிறதா அவங்களுடைய சுய மரியாதையை அவங்க வந்து இழக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல அவங்க அந்த ஆணுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்துட்டு பிஹேவ் பண்ணுறதுனால அவங்களுடைய சுய மரியாதையை அவங்க வந்து இழந்து அந்த குடும்பத்துடைய நன்மைக்காக நம்ம எல்லாம் செய்யறது தான் சரியான விஷயம் அப்படின்ட்டு அவங்கள நம்ப வச்சு அவங்கள வந்துட்டு செயல்பட வைக்கிற அவங்க வந்து செயல்படுறதுனால அவங்க செயல்படுறதன் மூலமாக அவங்க அந்த குடும்பத்தை வந்துட்டு தன் கண்ட்ரோலில் வந்துட்டு அவங்க வந்து வச்சு தனக்கான அங்கே ஒரு தேவைகளையும் அவங்க வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தவறான முறை. புரியுதுங்களா? இப்போது நமக்குன்னு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆன்மாக்குன்னு உள்ள அந்த ஒரு கடவுளுடைய தன்மையிலேருந்து நம்ம இறங்கி தாங்க இந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்ய முடியும். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னாலுமே, இல்லை கடவுளோடு நம்ம வந்து இணைந்து நம்ம வந்து செயல்பட்டுறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது. சரிங்களா? ஆனால் அதனால் அது வந்து தவறுங்கிறது இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்துட்டு தெரியும். அதனால் அவங்க செய்ய மாட்டாங்க நம்ம வேலைகளை. ஆனால் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சரிதான், நம்ம குடும்ப நன்மைக்காக நம்ம எல்லாம் செய்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் தன் குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தன்னுடைய வந்துட்டு வந்து ஒரு சுய ஒழுக்கத்தையே வந்துட்டு இழந்து இந்த மாதிரி வேலைகளை அவங்க வந்துட்டு தன்னை வந்துட்டு செயல்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு கிளினிக் வந்து போயிருந்தோம் நாங்கள். எனக்கு எதுவும் வந்து ஒரு 1 day கூட இருக்கும். எனக்கு வந்துட்டு எதுவும் வந்து உடம்புக்கு சரியில்லை அப்படின்றதுக்காக எனக்கு வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை சுற்றி இந்த ஒரு கட்டி இந்த மாதிரி தான் எனக்கு வரும். அந்த இது கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்கல்ல, அது மூலமாக அது வந்து எப்படி காமிக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து பாடியில் இந்த கட்டிகள் மூலமாக தான் அது காமிக்கும் அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்துட்டு அந்த ப்ளட்டு வந்துட்டு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கான பேசிக்கான இது வந்துட்டு இதுதான், ப்ளட்டு வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. ஓகேங்களா? இப்போது நான் வந்துட்டு அந்த மாதிரி போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு ஒரு அம்மா வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வயசு இருக்கும், ஒரு 65 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இல்லை, அவங்களுக்கு குழந்தைகளாம் பெற்று அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணு கூட வந்துட்டுருக்காங்க. பொண்ணு கூட அந்த கிளினிக் வந்து பார்க்குறதுக்காக வந்தாங்க. சரிங்களா? அதே ஊரில் தான் அந்த பொண்ணை வந்துட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நான் எங்கே போனாலும் சரி, இந்த அக்கம் பக்கம் வந்துட்டு இருக்கவங்க கிட்ட அவங்களும் பேசுவாங்க, நானும் பேசுவேன். அது எங்கள் பாப்பா கூட ஆச்சரியப்படுவா, நீ எப்படிம்மா நீ எல்லா கூடயும் பேசுகிற அப்படின்பா. எனக்கு அது தெரியவே தெரியாது. நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க. அவ்வளோதான். என்ன அப்படிக்கும் பொழுது
அந்த அம்மா வந்துட்டு அந்த அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க, பாருங்கள் எங்கள் அம்மா பாருங்கள் தன்னை வந்து கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கங்க. அப்போ வந்துட்டு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி சொன்ன அப்புறமா நான் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேங்க, டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேங்க என்னன்னுட்டு. என்ன பாருங்கள் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மா அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வராங்க. வந்து ஒரு 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 3 வயசு பையன், சரிங்களா. நான் வந்துட்டு அப்புறமா வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் வந்து நான் வந்து இது என்கிட்ட சொன்னாங்க. அப்படிங்களா, ஏன் மயக்கம் போட்டு விழுந்தீங்க, நீங்கள் எதாவது மாத்திரை எதாவது போகிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் டாக்டருனால நான் கேட்டேன். நான் இல்லைங்க, நம்ம மாத்திரைலாம் எதுவும் போடுறது இல்லைங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு கிட்ட வாங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்தா அப்படி பார்த்தா கை இந்த நகம் கண் இதெல்லாம் பார்த்தா பயங்கரமான அனிமிக்கு. சில சத்து சுத்தமாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஹீமோகுளோபின் கவுண்ட் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து கம்மியாக வந்துட்டு இருக்குது. நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, பழங்கள் வாங்கி சாப்பிடுங்கம்மா, அந்த மாதிரி இந்த மாதுளம்பழம், சப்போட்டா, இந்த மாதிரி இந்த இரும்புச்சத்து உள்ள பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். அதே மாதிரி டேட்ஸ் சாப்பிடுங்க, பெருச்சம்பழம் சாப்பிடுங்க, தேனில் வந்துட்டு நான் அந்த நல்ல தேனை வந்து மாத்தாண்டம் தேன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கம்மா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். என்ன அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. இந்த அம்மாவை அங்கே செய்ய போகுது, நான் எத்தனை முறை நான் வந்துட்டு பழங்கள்லாம் வாங்கி நான் வந்து கொஞ்சம் நான் வந்து கொண்டு போய்ட்டு கொடுப்பாங்க. நான் இந்த அம்மா அதை எடுத்து சாப்பிட மாட்டாங்க அங்கே அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க அந்த பொண்ணு. நான் என்ன சொன்னேன், அவங்க எப்படிம்மா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்றத விட தன் கூட இருக்கவங்க யார், அவங்க வீட்டுக்காரு, அவங்க பேர பசங்க, அவங்க மருமகள், அவங்களுடைய பையன், இவங்களாம் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே ஃபேஸு அப்படியே வாடி போச்சு. ஏன்னா பாருங்கள், அந்த ஆன்மா அவங்களுக்கு தேவையானதை அவங்களால வந்து செய்திக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க மற்றவங்களுக்கு ஒரு அதிகமான வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செயல்படுறதுனால அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நேரத்தில் புரிஞ்சுது. ஆனால் அவங்க யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்களோ அவங்களுமே இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் புரியுது. அந்த நேரத்தில் புரிஞ்சதுனால அவங்களுடைய முகம் அவ்வளோ வந்துட்டு ஒரு இந்த சுய இறக்கம் சொல்லுவாங்கள்ல, சுய பச்சாதாபம், இந்த மாதிரி அப்படியே வந்து ஒரு ரொம்ப சோகமாகிட்டாங்க அந்த அம்மா. அப்படியே வந்துட்டு ஒரு அமைதியாகிட்டாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, நான் சொல்ல முடியல, நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் நம்ம நிலைமை, நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம சுற்றி நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டு நல்லா இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கு அதுவே போதும். நம்மளுடைய பிறவியின் நோக்கமே இதுதான், நம்ம அதுக்காக தான் பிறந்திருக்கோம். சரிங்களா. இந்த மாதிரி அந்த அம்மா அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே அதில் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க செத்து போயிடுவாங்க. சரிங்களா. இது தமிழ்நாட்டு பெண்கள் விஷயத்தில் மட்டும்தான் அங்கே நடக்குது. சரிங்களா. மீதி எந்த மாநில பெண்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை கிடையாது. சரிங்களா. நான் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ கூட செல்லில் பார்த்தேன், இந்த ஃபோட்டோ வந்துட்டு எடுக்கும் பொழுது ஒரு விஷயம் பார்த்தேன். 60 இயர்ஸ் ஓல்டு மிஸ் யூனிவர்ஸ். என்னங்க 60 இயர்ஸ் ஓல்டு என்ன மிஸ் யூனிவர்ஸ் யார், ஒரு அம்மா. எப்படி பார்த்தீங்களா. அது மாதிரிங்க ஏங்க நம்ம இனிமேட்டாவது யோசிக்கலாம். சரிங்களா. யோசித்து மற்றவங்களுக்கும் செய்யலாம், நமக்கும் செய்துக்கலாமே. நமக்கு செய்ய வேண்டியதில் நம்முடைய ஃபஸ்ட்டு டியூட்டி இல்லையா அது. நமக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது நம்முடைய ஒரு முதல் கடமை தாங்க. ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, நமக்குள்ளே இருக்க கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணுங்க. அதுதாங்க நம்முடைய ஃபஸ்ட்டு டியூட்டி. சரிங்களா. இது எல்லா பெண்களுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. சரி, அப்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்ன நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நான் இருக்கேனா அப்படின்னு கேட்டால் நான் கூட இருக்க மாட்டேன், இருந்தது இல்லை, இருக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு தான் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அது தவறு தான்.
அதை தவிர நான் இவ்வளோ படிச்சிருந்தாலுமே என்ன அந்த ஒரு இந்த நம்மளுடைய அப்படியே நம்ம பழக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளை வந்து இதுதான் இப்படி தான் இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு நம்மளை பழக்கிட்டாங்க. அதான் இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த ஒரு சுய விழிப்புணர்வோடு இருந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கான வந்து ஒரு நன்மைகளை வந்து சேர்த்துக்க முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு சந்தோஷம். இல்லைன்னா என்னங்க சில பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க. சில பெண்கள் பல பெண்கள் வந்துட்டு நான் வந்து என்ன மாதிரி இருக்காங்க சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவாங்க, உனக்கு தெரியல, உனக்கு மூளை இல்லை, நீ ஏமாலியாக இருக்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான்லாம் பெரிய புத்திசாலி தெரியுமா, நான்லாம் பயங்கரமான வந்துட்டு ஒரு அவங்க வந்து திறமையானவங்க அப்படின்ட்டு வந்து சில பெண்கள் வந்துட்டு நினச்சிக்கிறாங்க. இந்த தெரியாத உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க தன்னை விட மற்றவங்களுக்கு அதிகமான வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பழகிருப்பாங்க. அவங்களுடைய நேச்சர் வந்துட்டு அந்த மாதிரி பல குடும்ப பெண்கள் சரி ஒரு படிப்பறிவு இல்லாத இல்லை படிச்சிருந்தா கூட சரி இப்போ என்ன மாதிரி கூட சரி பல பெண்கள் வந்துட்டு இப்படி தான் இருக்கா. இப்போது என் கூட படித்த ஸ்மிதாங்கிற பொண்ணு நான் ஃபஸ்ட் இயர் சொல்லி கேட்குறேன், ஸ்டார்டிங்கில் சொல்லிப்பேன். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிதாங்கிற பொண்ணு அவள் வீட்டில் தான் இருக்கா. அவள் பிஜியும் பண்ணலை. இங்கே இப்போ இந்த மாதிரி வந்து சித்தா ஃபீல்டுக்கு வந்து செய்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க இல்லையா. அந்த கொஞ்சம் அந்த சீட்டு வந்து மெரிட்டில் வாங்கி கிடச்சி அதுக்கப்புறமா தான் வந்து சேருவாங்க. அப்போது அவங்க அப்பா வந்துட்டு ஒன் டைம் வந்து அப்போது ஒரு அலோபதி டாக்டர் தான் வந்துட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க அப்பா. அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம அதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய நம்ம பொண்ணையும் நான் வந்து இந்த ஒரு அலோபதி ஒரு டாக்டர்கிட்ட நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பொண்ணுடைய ஒரு நிலைமையும் அந்த டாக்டர் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக வந்து கொண்டு வருவார் அப்படின்னு ஒரு தாட்டில் தான் அவங்க வந்து ஒரு அலோபதி டாக்டருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அலோபதி டாக்டர் என்ன பண்ணாருன்னா இவங்களை அப்படியே வந்துட்டு ஒரு டிப்பிக்கலான வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாற்றிட்டாரு சரிங்களா. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுவேன். நான் பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்ணா நான் வந்துட்டு இந்தியா அவன் பையன் வந்து யார், அவன் பையன் வந்து எயித்து படிக்கிறான். என் பையன் மேக்ஸ் புக்கு சம்ஸ்லாம் நான் தான் கண்ணா சால்வ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க சொல்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய விஷயமா, இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறதே அவங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமா அவங்க அந்த ஒரு டிகிரி முடித்த ஒரு பொண்ணு வந்து நினைக்கிறாங்க, ஒரு டாக்டர். அவங்க அப்பா வந்துட்டு அவங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே கூட அவங்க அப்பா வந்துட்டு விடலை யாரோ என்ன விடலை. வெளியிலேருந்து பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து கை காமிச்சிட்டு போயிட்டாருங்களாம். என்னங்க இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு அவங்களுக்கு என்ன இதுக்கு மேலே என்ன பேசணுங்கிறது எனக்கு தெரியல. நன்றி.